என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம டொமேட்டோ சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி தோசைக்கெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் 4 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 6 தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது இல்லாமல் தண்ணியை ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த தக்காளியில் இருக்க ஜூஸ்லேயே அது வெந்துடும். தக்காளியோட மேல் தோலெல்லாம் சுருண்டு வரணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளியோட தோல் எல்லாமே தனியாக வருது. அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. லைட்டாக இப்படி கரண்டியை வச்சு நீங்கள் மசிச்சிங்கனாவே அந்த தோல் எல்லாமே அப்படியே தனியாக வந்துடும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணலைன்னா வர மிளகாய் தூள் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு, ஸோ இப்போ உப்பு போட தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டொமேட்டோ சப்ஜி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.